மட்டும்தான் நம்மளோட திறமைகள் வெளியில கொண்டு வர முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க, அதாவது வீட்டில் இருக்கிற வேலையை செய்யறதே பெரிய விஷயம், ஊரை காப்பாத்துறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? வீட்டில் இருக்கிற, அதாவது ஆண்களும் இருக்கீங்க பெண்களும் இருக்கீங்க, ஆண்களுக்கு சரிசமமா பெண்களும் வீட்டில் வேலை செய்றீங்க, பெண்களுக்கு சரிசமமா ஆண்களுக்கு சரிசமமா பெண்களும் வெளி வேலைகளை பார்க்குறோம். அப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்மளோட திறமைகளை வெளிக்காட்டிட்டு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு இடத்துக்கு போகும் பொழுது நம்மளை தட்டி கொடுத்து கொண்டு போய் அந்த வேலையை செய்யன்னு சொல்றதுக்கு இங்கே யாருமே இல்லை. நம்ம தான் நம்மளை ஊக்கப்படுத்திக்கணும். உங்களுக்கான பணிகள் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு முன்னாடி பேசணுங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதை தாண்டி உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சு சிறப்பாக பணியாற்றி இருக்கிறதுனால தான் சிங்கங்களாக இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உண்மைதானே? இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே உங்கள் திறமையில நாங்கள் காமிச்சிட்டோம், நீங்கள் ஏன் அதவே சொல்கிறீங்க, சீக்கிரம் அவார்டை கொடுங்கன்னு என்னை பார்த்து முறைக்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிருங்க. நான் என்னோட வார்த்தைகளை குட்டியா சுருக்கி பேசிட்டு போக மாட்டேன், இன்னமும் பேசிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்கிற சிறப்புகள் எல்லாம் அப்படி நிறைய கேள்விப்பட்டேன். அழகழகாக பண்ணியிருக்கீங்க, ஊராட்சிகளை ரொம்ப சூப்பராக வச்சுருக்கீங்க, சுத்தமாக வச்சுருக்கீங்க, சுகாதாரமாக வச்சுருக்கீங்க. உங்கள் ஊராட்சி மக்களுக்கு வேணுங்கிற திட்டங்களை, நலத்திட்டங்களை நிறையா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா ஒருத்தரை பற்றி நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? தெரியாமல் வந்து நானும் ஏதோ வந்துட்டேன்னு பேச முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தரை பற்றியுமே கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு ஊராட்சிகளையும் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க, எவ்வளவு சிரமங்களை தாண்டி நீங்கள் எல்லாமே சிறப்பாக பணியாற்றிட்டு வரீங்கிறதையும் கேள்விப்பட்டேன். அது எல்லாமே தாண்டி இனி வரும் காலங்களிலும் நீங்களே அடுத்த முறையும் இதே மாதிரி அரங்கம் நிறைஞ்சு நீங்கள் எல்லாருமே எல்லாத்தோட முகத்தையும் நான் ஸ்கேன் பண்ணிட்டேன், எல்லாரும் மறுபடியும் வந்து நீங்கள் விருது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக திருக்கடையூர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதை விட பெரிய விஷயம், இந்த திருக்கடையூரில் மிகப்பெரிய சிறப்பு என்ன விஷயம் அப்படின்னா, 63 நாயன்மார்களில் குங்குளிய கலைய நயனார் அப்படிங்கிறவர் வந்து வாழ்ந்த சிறப்பான சிவ திருத்தலம் இது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குங்குளிய கலைய நயனார் வந்து ஒரு தன்னலமற்ற சிவ தொண்டர். எப்படின்னா, அவர் மனைவி பிள்ளைகளுக்கு உணவில்லாதப்ப கூட அவரோட முக்கியமான பணியே அமிர்தலிங்கேஸ்வரர் சிவனுக்கு வந்து தினமும் குங்குளியங்களால தீப தூப ஆராதனை செய்யறது அவரோட வேலை. அப்படி அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து அவருடைய சொத்துக்களை இழந்த பின்னாடி கூட மனைவி பிள்ளைகளுக்கு உணவு இல்லாதப்ப கூட அந்த சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டை விற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி யாசகம் பெற்ற பணத்துல மனைவி பிள்ளைகளுக்கு உணவளிக்கல, சிவனுக்கு தான் சாம்பிராணி வாங்கி போட்டார். அப்படி தன்னலமற்ற சிவத்தொண்டர் வாழ்ந்த இடத்துல நீங்களும் தன்னலமற்ற மாமனிதர்களா உயர்ந்தீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே வாழ்த்துறை வழங்கணுங்கிறத தாண்டி உங்க எல்லாத்துக்கூடையும் இந்த நிமிடங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நினைச்சுதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து இப்போ உங்களோட ஊராட்சி மன்ற தலைவர்கள் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, உங்களோட இடத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது தான் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அரசாங்க திட்டங்கள் ஆகட்டும், நலத்திட்டங்களை தாண்டி ஒரு குடும்பத்தோட இணைஞ்சு, அதாவது ஒவ்வொரு குடும்பத்தோடையும் ஒரு அண்ணனா தங்கையா சகோதரியா ஒரு உறவுகளா இணைஞ்சு எவ்வளவு சிரமப்பட்ட ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு வரீங்கிறது தெரியும். ஏன்னா எங்க ஊர் சைடும் இருக்காங்க இல்லையா, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எவ்வளவோ விருது வழங்கும் விழாக்களுக்கு நான் போயாச்சு, எவ்வளவோ விருதுகள் வாங்கியாச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல உங்க கூட இப்படி ஒரு விருது வழங்குற விழால நின்று பேசும்பொழுது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் அப்படின்னா, தன்னலமே இல்லாம வந்து அடுத்தவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய தன்னலமற்ற சேவை பண்றதுங்கிறது பெரிய விஷயம்தான். எவ்வளவோ பிரச்சனைகள், நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். காலையில வீட்டில் நமக்கு எந்திரிச்சோன குடும்ப பிரச்சனைகள், ஃபினான்சியல், சோசியல், குழந்தைங்க எவ்வளவோ இருந்தாலும் ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய விஷயம், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் வரும்போது நம்ம அவங்க கிட்ட எதையுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்காக நமக்கு உயிரே போகிற பிரச்சனை இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் அப்படி. அப்போ அவங்களுக்கான தேவைகளை போய் நம்ம செஞ்சு தான் கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு கட்டிடத்திற்கு பேஸ் மட்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக ஆடாமல் இருக்கும். அப்போ அந்த கட்டிடம் அரசாங்கம்ங்கிற ஒரு மிகப்பெரிய அரண்மனைய அடித்தளமா இருந்து ஆடாம அசையாம பத்திரமா ஸ்ட்ராங்கா புடிச்சு வச்சிருக்கிறதே ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான். அப்படி ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்ன நம்மளோட கடமைகள் யாரு சொல்லணும்? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நமக்கு தெரியும் இல்லையா நம்ம என்ன வேலை செய்யணும்னு சொல்லி. ஏன்னா நம்ம நல்லெண்ணத்தோட வேலை செய்யும் போது அதை அடுத்தவங்க சொல்லி நம்ம
தன்னடம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல உங்களால் வந்து எங்கள் முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்காக பேசுகிற வாய்ப்பை எங்களுக்கு உங்களால் கிடைச்சிருக்கு. அப்படி நடப்பு தராசு நாளிதழ் வந்து என்ன சொல்கிறதுன்னா, எடை போடுறதுல இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் தராசு கரெக்டா இல்லை கைத்தராசு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். எல்லாமே டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு. அதனால் கைத்தராசாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் தராசாக இருக்கட்டும், எதுவுமே நடுநிலையாக இருந்தால் தானே கரெக்டான விஷயம் கிடைக்கும். அப்படி நம்பகமான தராசு, நடுத்தரமான தராசு, உண்மையான தராசு நம் தராசு நாளிதழ். அந்த தராசு நாளிதழ் மூலியமா எவ்வளவோ மக்கள், அதாவது எவ்வளவோ ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு அவர்களின் சிறப்பான பணிகள் அனைத்து மக்களுக்குமே தெரிய வந்திருக்கு. இந்த சேவையை தொடர்ந்து தராசு நாளிதழ், தராசு மக்கள் இயக்கம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி ஐயா கிட்ட மனமாற வேண்டி கேட்டுக்கிறேன். அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களால் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கணும். எவ்வளவோ பாகுபாடுகள் தாண்டியும் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் உங்கள் மேலே நிறையா இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாமே எல்லாரும் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களுமே பூர்த்தி பண்ண முடியாது. இருந்தாலும் 100% பூர்த்தியாக வேண்டிய இடத்துல ஒரு 99.5% நீங்கள் பூர்த்தி பண்ணதுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. மீண்டும் மீண்டும் அடுத்த முறையும் நீங்கள் எல்லாருமே ஊராட்சி மன்ற தலைவர்களாக மகுடம் சூட்டி ராஜா ராணிகளாக வலம் வர என் மனமார்ந்த நன்றிகள். நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.